மீண்டும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து புது தலைமுறை தொலைக்காட்சியை கொடுத்த ஒரு பேட்டியின் மூலமாக தன்னோட கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் நேரடியாகவும் சில குற்றச்சாட்டுகளை வந்து திமுகவை நோக்கி வைக்கிறாரு. அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சி, தலித்துகளுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனுமே வந்து இவங்க கொடுக்கல, தலித்துகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி எந்த நடவடிக்கையுமே வந்து திமுக எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவர் நேரடியாகவே வைக்கிறாரு. தலித்துகளோட வாக்குகளை வந்து மெஜாரிட்டியாக பெற்ற கட்சியான திமுக வந்து அந்த தலித்துகளுக்காக எந்த விதத்திலையும் நேர்மையாக நடந்துக்கல அப்படிங்கிறதான் அவரோட குற்றச்சாட்டு. இப்போ திமுக இந்த விஷயத்தில் இது வரைக்கும் நேரடியாக எந்த பதிலும் சொன்ன மாதிரி தெரியலை. அந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பத்திரிகையாளர்களும் அந்த திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் இதுக்கு பதில் சொல்லும்போது இவரோட குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவர்ஜுனாவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்லி பிரச்சனையை திசை திருப்புறாங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் முட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வந்து அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சதை. நாங்களும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஆதவர்ஜுனா பின்னாடி பிஜேபி இருக்குது, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்லி நாங்களுமே பேசுவோமே. இப்போ நீங்கள் வந்து திமுக தலித்துகளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்தந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, இந்தந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அதுவே ஆதவர்ஜுனாவுக்கான பதிலாக இருந்துட்டு போகுது. அந்த பதிலை நீங்கள் நேரடியாக கொடுக்காம அவர் பேசவே கூடாது, அவர் வந்து குற்றச்சாட்டு சொன்னாலே அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, திருமாவளவனோட ஆளுமையை வந்து அவர் இழிவுபடுத்துகிறாரு இப்படிங்கிற மாதிரி சுற்றி விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி திமுக வந்து இவ்வளவு காலமும் தலித்துகளுக்கு எதிரான கட்சியாகவும் அந்த ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய இடைநிலை சாதிகளுக்கு ஆதரவான கட்சியாகவும் தான் இருந்திருக்கு. அந்த விசுவாசத்தில் தான் இடைநிலை சாதிகளாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இவ்வளவு நாளும் உங்கள் மண்டை மேலே இருக்கக்கூடிய அந்த சாதி வெறிங்கிற கொண்டையை வச்சுக்கிட்டே இவ்வளவு நாள் நீங்கள் வந்து நடுநிலை பத்திரிகையாளர்கள், திராவிடத்துக்கு ஆதரவானவர்கள்ங்கிற போர்வையில் வந்து இவ்வளவு நாளும் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய பிரியன், அந்த லக்ஷ்மணன், அப்புறம் இந்த நக்கீரனில் இருக்கக்கூடிய பிரகாஷ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாக வந்து ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட ஆதவர்ஜுனாவுக்கான பதிலாக வந்து இவங்க சொல்லலை. அப்போ இவ்வளவு நாளும் திமுக வந்து உங்களை போன்ற ஆதிக்க சாதிகளுக்கான கட்சியாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட பதில்களில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறீங்க, திருமாவளவனுக்கும் திரு மு க ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதுமா? களத்தில் என்ன இருக்குன்னு பேசணும்ல. இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இடையிலே களத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கும் விசிக தொண்டர்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போது ஒரு முழு பூசணிக்காயவே சோற்றில் மறைச்சி நீங்கள் திமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறதுலேருந்து உங்களோட நேர்மை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது.